வாங்க சார். அங்கே உட்காருங்க. என்ன சுப்பிரமணியம் நல்லா இருக்கியா? சங்கரையா முருகன் முக்காலு நல்லா இருக்குண்ணே. சரி, இப்போ அந்த பொருளை கொடுத்துருவான். இவருக்கு ஒரு சங்கரையாவுக்கு எடுத்து ஒரு பாக்கெட் எண்ணெய் பாக்கெட்டும் கையில் வச்சுருங்க. முதல்ல அவர்லேருந்து ஆரம்பிங்க. தான் முக்கால் யாராச்சு கிடையாது, அவர் ஓட்டாரு. இந்த அவங்களுக்கு சோப்பு வந்து ஒரு நாகராஜுக்கு சங்கரையா சுப்பிரமணிக்கா. ஆமாம், சோப்பு துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, அதான் சங்கரையா வாங்கிக்கணும். இதான் சுப்பிரமணியன் அப்படியே ஆண்டவர் ஆலயத்தை சுத்தம் பண்றது. அடுத்து சங்கரையா, உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடா? நீங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்களா? இல்லை, ஹோட்டலில் வாங்கிக்கிறோம், உங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். அப்படியா? சரிங்களா, பொருள் வேணாம்ல உங்களுக்கு? பொருள் வேணாம்னு நான் சுற்றுலாம் இருந்தேன். சரி, இந்தாங்க 1000 ரூபா. 1000 ரூபா உங்களுக்கு கொடுப்போம்ல? பேமெண்ட்டுக்கு அப்படியே. சரி. சொல்லுங்க நாராஜே. அப்படியா? எவ்வளோ கொடுக்குறீங்க? எப்பா தேவரணி சேவம் மக்களே, நாகராஜ் வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து 2000 ரூபா சேர்த்து வச்சு கொடுத்துருக்காப்புல. ஒரு மருமா ஒன்றா வாங்கிக்கிறேன், வைங்க. இந்த ஒன்று ஒவ்வொருத்தர்கிட்டே வாங்குறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. கிறிஸ்மஸுக்கு இப்போ நாகராஜ் வந்து எண்ணிக்கிடுவோம். ஒன்னா பார்க்கணுங்களா? மொத்தமாக பார்க்கணும், எண்ணிக்கிடுவான். அவர் மொத்தமாக சில்லறையாக சேர்த்து வச்சுருக்காரு. எல்லாம் அடுக்கி வச்சு தானே எண்ண முடியும். ஒன்னா வச்சிருப்பாரு. அதனால் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை பாருங்க. என்னடா ஒரு ஏழை வந்து ஏழ்மையில் இருக்கிற நாகராஜ் வந்து
எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காருன்னு இப்போ பார்க்க போகிறான். அவர் ஒரு மாற்றுத்திறனாலே கண்ணு தெரியாதவர் நாகராஜ். மழை வர்றது, மழை எப்படி பெய்யும், புயல் எப்படி அடிக்கும்னு சொல்கிற தீர்க்கதரிசி தேவாக்கணி சபையில். சரி எண்ணிடுவோம். 500, 700, 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400, 1500, 1600, 1700, 1800, 1900, 2000 ரூபா. நாகராஜ் வந்து வயிற்றை கட்டி வாயை கட்டி தேவாக்கணி சபைக்கு ஒரு ஏழைகளுக்காக 2000 ரூபா கொடுத்துருக்காரு. அடுத்து நீமா பேருமா? பேர் என்ன பேரு? ராமக்கா. ராமக்கா வந்து 500 ரூபா பார்த்துக்கங்க. ஆனாலும் வைராக்கியமா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீ உட்காருப்பா, நானே வாங்கிக்கிறேன். கண்மணி எவ்வளோ கொடுத்துருக்கு? 1000 ரூபா கொடுத்துருக்கு. சரி கண்மணி. உங்களுமா? பெரிய கட்டா இருக்கு. ரத்னாக்கா எவ்வளவு? 2000மா? 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டா சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டு எப்படி? 100 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, தனியாக ஒரு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி 2000 ரூபா ரத்னாக்கா வந்து. சரி சந்தோஷம். அடுத்து முக்கால் வந்து மிகப்பெரிய வெயிட்டு, எடைக்கு எடை என்ன செஞ்சிருக்காரு? காசு கொடுத்துருக்காரு. இதில் கொள்ள ரூபா கிடக்கு, 10 ரூபாயும் கிடக்கு, 5 ரூபாயும் கிடக்கு, 2 ரூபாயும் கிடக்கு, 1 ரூபாயும் கிடக்கு. எப்படி? 20 ரூபா காயினும் இருக்கு. அப்படின்றத எல்லாம் சொல்லிக்கிறோம். இதில் எப்படியும் குறைஞ்ச வச்சா எவ்வளோ இருக்கு? முக்கால் 370. அதான் 500 ரூபாய் நெருங்கி இருக்குன்ற மாதிரி தெரியுது. 370. சரி ரைட்டு. அடுத்து 370. வாங்க. நீங்கள் எவ்வளவு? இது இடம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இது எப்படி ஒரு 1000 ரூபா கணக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் அப்படித்தானா? 1500. ஏன்னா அவங்க கண்ணு தெரியாதவங்க, அவங்கள மோத்த காட்டுங்க. கண்ணு தெரியாதவங்க இவ்வளவு மிச்சம் பண்ணி ஒவ்வொருத்தரும் நீதியின் மேல் பசிதாகமாக இருந்து சரி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு எவ்வளவு? 1500. 497. சங்கரையா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அடேங்கப்பா பெருங்காசா அவ்வளோ இருக்கு. 2100. யாரு? சங்கரையா. சும்மா விளையாட்டு இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதர மக்கள் தான் நிறையா கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். ஒட்டு மொத்தத்தில் அவங்க மாதர மக்கள் மாதம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வருஷத்தில் அடிச்சு எழுத்திருக்கீங்க. அப்போ சங்கரையா வந்து 2100. அடுத்து உதயா எவ்வளோம்மா? எவ்வளவு? 300. நல்லா வீடை கட்டி செலவு பண்ணிவிட்டு 300 ரூபா ஒன்று வந்து கொடுக்குறேன். உன் காணிக்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறியா? உன் காணிக்க ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன நீ வீடு கட்டி வருமானம் பண்ணிட்டு கொண்டு வந்து 300 ரூபாயை நீ ஆண்டவருக்கு கொடுக்குற. சரி ரைட்டு. அதை ஏற்றுக்க. இடையில ஒரு 500 கொடுச்சா? இடையில 500 கொடுத்துருக்கு. அப்போ அப்போ 1300 ரூபா கொடுத்துருக்கு. பரவாயில்ல அப்படின்னே சொல்லுவான். அது நினச்சிருந்தா நிறையா கொடுத்துருக்கலாம். வீடை கட்டி என்ன செஞ்சிருச்சு? கஷ்டப்படுது. ஆக மொத்தம் இப்போ எவ்வளோ வருது? அள்ளிவிட்டோம் மொத்தத்துக்கு நாகராஜ் 2000, இவர் ஒரு 2100, 4100, இவர் ஒரு 300, 350. 4450. ஒரு 2000. யாரு? 6500. கண்மணி ஒரு 1000, 5500. 7500. இவர் ஒரு 1500. 7500, 8, 9000. இங்க ஒரு ராமக்கா எவ்வளவு? 500. 10,000 ரூபா. அந்த புள்ள ஒரு 300. 10,000 சொல்றேன். கரெக்ட் தானே கணக்கு?
எல்லாரும் என்ன செய்வான்? கைதட்டி எல்லாரும் பாராட்டிக்கலாம். ஏன்னா ஆதிகால அப்போஸ்தல சபையில ஏழைகள் தான் ஏழைக்கு உதவி செஞ்சாங்க. அந்த காலத்துல வந்து நாட்டு ஆள்றவன் தான் பணக்காரன், அரண்மனையில் வேலை செய்யறவன் தான் வசதியா இருக்கான். மற்றபடிக்கு அன்னைக்கு இருந்த மெகதோனியா நாடு சபை, ஆகாய நாடு சபையெல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க. அவங்க தங்களுடைய உதார்த்தமான காணிக்கையினால மற்ற ஏழைகளை என்ன செஞ்சாங்க? தாங்கினாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையில் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு விஐபி உங்களுக்கு அடையாளம் காட்ட போகிறேன். வெறும் ₹100 கொடுத்து நம்பர் 1 இருக்கிற சுப்பிரமணி. என்ன அப்பதானே சேர்த்துக்காரன். எப்படி சேர்த்துக்காரன்? இப்பதான் சேர்த்து வர்றியா? அது வரைக்கும் ₹0 இருந்து இந்த மேட்ச்ல வந்து டக் அவுட் 0ல அப்படின்ட்டு வாத்து நடந்துக்கு இருக்காரு இன்னைக்கு மெதுவா. ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்தவே அவருக்கு நேரம் சரியா போயிருது. காசை சேர்த்து வைக்க சுப்பிரமணிக்கு நேரம் இல்லை. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே நேரம் சரியா போயிருது. என்ன சொல்லுங்க? சரி, அப்படி இல்லைன்னு அந்த காசை நினைக்கும் போது ஆண்டவர் நினைப்பு வருது. காசை ஆண்டவருக்காக சேர்த்து வைக்கிறோம்ல. ஆமா, நீதி செஞ்சாதான் நல்லது உடம்புக்கு. ஏன் சுப்பிரமணியம் நீதி செய்யணும்ல? நான் மிஷின் வைக்கலையா? காதுல மிஷின் இல்லையா? சரி, இனிமேல் நம்மளால பேச முடியாது. ₹50 சேர்த்துருக்கேன். காது கேக்குதான்னு கேட்டேன். காதுல மிஷின் எங்கன்னு கேட்டேன். காதுல மிஷின் எங்க? அப்புறம் நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது. மிஷின் பேட்டரி கட்ட போச்சா? பேட்டரி போச்சா? அப்படி சொல்லு. கேட்டேன்னா வாங்கி கொடுத்துருவார்ல. அடுத்து ஒண்ணு வாங்கிடுவான். வாங்கி பேட்டரி போட்டுக்க. அதான் முதலே சொல்லணும்ல, போன் போட்டு முதலே சொல்லிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி பேட்டரி காலியாகி போச்சுன்னா இந்த பேட்டரி கிடைக்காது. இந்த பேட்டரி எல்லாம் சும்மா அந்த நம்ம வாட்சுக்கு ரிமோட்டுக்கு தான் இங்க கிடைக்கும். இதெல்லாம் வந்து போய் அந்த மிஷின், காது மிஷின் விற்கிறாங்கல்ல, அங்க போய் வாங்கணும். நீ வார்த்தை மளிகை கடையில் போய் கேட்டா எப்படி கிடைக்கும்? சரிப்பா, வேற உங்களுக்கு யாராருக்கு என்ன கனவு வந்துச்சு? ஒரு வார்த்தை சொல்றேன். இப்படியே நான் கம்மாக்கரிலே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தாக்கா அந்த மலை அடி வந்து பொடி பாதையாக்காக போனேன். போனாக்கா வனமா இருக்கு. வனத்துக்குள்ள இருந்து அங்கிட்டிருந்து 2 குட்டி தழிக்கு வந்துச்சுண்ணே. 2 குட்டி ஆளுக்குள்ள பேருந்து தழிக்கு வந்து பார்த்துட்டு நீங்க சைட்ல வந்துட்டீங்க. நீங்க சைட்ல வந்துட்டு அந்த தங்கரையாண்டு குட்டியை பிடிச்சி போ அப்படின்னு சொன்னீங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு பிடிச்சி கழிட்டேன். வீட்டுல கழிச்சு போட்டு காட்டுல போய் இந்த அரும்புல நல்லா திங்கி நம்ம ஒரு இடத்துல அரும்பு இல்லாம இருக்கணும்ல, புடுங்க இருந்துகிட்டே இருக்கேன். அப்படியே பிடிக்கிறது அதை குட்டிக்கு நல்லா போட்டு வளர்ந்துட்டு. இப்ப நீங்க தர்மம் செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு ₹2100 கொடுத்துருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு வறுமையே இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். வேத வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க ஏழ்மையில இருந்து கொடுக்கறதுனால என்ன இருக்கும்? ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல இருக்கு, உங்க மேல இருக்கு. ஏழ்மையில கொடுக்கறதான பெருசு இருக்கிற அந்த 7 விதவை 2 துட்டு போட்டுச்சு. அதைத்தான் ஆண்டவர் பெருசா பேசுறத தவிர பணக்காரன்லாம் போட்ட காணிக்கையெல்லாம் அவர் பெருசா பேசணும். அதனால இப்ப நீங்க போட்ட காணிக்கையை தேவாக்கினி சேவையில் சிறப்பான காணிக்கை அப்படின்றத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. வேற யாருக்கு கனவு? என்னமா கண்மணி? உடஞ்சு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வரவும்
தண்ணி வேகமாலாம் வருது, ஆ நம்மளை இழுத்துட்டு போயிரும்னு நான் கொஞ்சம் வேகமா நடந்து போறேன். ஆ. நடந்து போறப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு 5 பொம்பளை பிள்ளைங்க, ஆ 5மேவும் மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க. சரி. குழந்தையெல்லாம் வந்து ஒரு பிள்ளை மட்டும் என் காலில் அடிபட்டுச்சு கெட்டு வைக்கும் போது. ம் அப்படியே நின்று அந்த குழந்தைய தூக்குனேன். அந்த ஒத்த பிள்ளைய தூக்கமேவும் அந்த தண்ணியானது அப்படியே அதோட நின்றுருச்சு. ம் என் பக்கம் வராம ம். தூக்கி அந்த 5 பிள்ளைய மேலே தூக்கி போட்டேன். போட்டு ஒவ்வொரு பிள்ளையவாவும் ஒரு துணி வச்சு நல்லா துவட்டி எடுத்துட்டு உட்காந்துருந்தேன். என்ன கண்மணி செய்யற, அது யாருன்னு நீங்களும் தேவஸ்திரான்னு வர்றீங்க, சரி. அது யாருன்னு கேக்குறீங்க. தெரியலனே, இந்த தண்ணிக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்தேன், தண்ணியெல்லாம் வராம தான் இருந்துச்சு. திடீர்னு தண்ணி வந்ததுக்குள்ள நான் வேகமா போகும்போது இந்த பிள்ளை வந்து என் காலில் மாட்டிக்கிடுச்சுனே. திரும்பி பார்த்தா இந்த பிள்ளைய பூராமே உள்ள கிடக்குதுனே, யாருன்னா தெரியலன்னு சொன்னேன். தெரியலன்ற ஒரு நொங்கு கவர்ல கொண்டு வந்தேன். நொங்கு ஒரு தண்ணியும் கொண்டு வந்து வாட்டிட்டேங்க. இதை கொடுத்து யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க வீட்டில் போய் நீ அனுப்பி விட்டுருக்காங்க, நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நான் சரின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்கே அந்த தோலெல்லாம் உரிச்சு குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இனிமேல் ஏழ்மையில கஷ்டத்துல இருக்கவங்கள நம்ம காப்பாற்றணும். உங்களுக்கு தெரிஞ்சு யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா ஆண்டவருக்குள்ள கூப்பிட்டு வரலாம். எத்தனை பேர் வெள்ளத்துல அந்த வறுமைன்ற வெள்ளம், கஷ்டம் துன்பம்ன்ற வெள்ளத்துல நிறைய பேர் இருப்பாங்க. கை விட்டு தூக்கணும் அவங்கள, சபை காப்பாற்றும்ல. அதனால சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க முக்கால சின்ன ஒரு விலையேன்னு குச்சினேன் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கண்ணே. இதை வச்சு வளர்த்து நீ வேலை வந்துரு இந்த கொடுத்துருங்கண்ணே. நான் வாங்கிட்டேன், வாங்கி செட்டில் வச்சிருக்கேன் குட்டி வளர்க்கணும். அப்படியா? ஆமாண்ணே, நாய்க்கு நல்லா தானே. இன்னொன்று சொல்லிருந்தேன், எல்லாத்துக்கும் ஒரு இது அவங்ககிட்ட கேட்குறேன். உங்க சனிக்கிழமை மாட்டினேன், ஒரு 2 கிலோ அரிசி போட்டு சோறாக்குற மாதிரி பார்க்கணும் போனேன். எல்லாருக்குமே வா. அவர் 5 பேர் அங்கிருந்து வெள்ளனை வந்துடுறாங்க. சரி. இன்னைக்கு சாப்பாடு முடியும், காலையில இருந்து சாப்பிடலையா. அப்படியா? இன்னைக்கு போட்டா கடைக்கு போனோம், போட்டா 7 மணிக்கு மேலதான் போடுன்னுட்டாங்க. சரி. ஒரு 5 வடையை வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டுருக்காரு. சரி. அதான் இது ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம் தானே நான் கேட்குறேன். அப்படியா? ஆமா. சோறு யார் ஆக்குறது? இங்கே கூட உதயராணி முதல்ல வந்தா கூட ஆக்கி அந்த வந்துடுறீங்களா? என்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கா? அடுப்பா? என்ன அடுப்பா? சரி. என்னம்மா? நீங்க கொண்டு டிஃபன்ல கொண்டு வந்து ராமுக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன் 5 முட்டுக்கு எனக்கு முட்டுனா கொடுத்துட்டேம்மா, சாப்பிட்டியம்மா, போற முட்டி நீங்க அப்படியே போயிட்டீங்க எடுத்தீங்கல்ல. சரி. ஆமா. சரிம்மா, உனக்கெல்லாம் ஆண்டவர் துணையாக தேவை இருப்பாரு. ஏழைகளின் தேவன் அவர். கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் கடவுள், கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றுறவங்களுக்கும் கடவுள் அவர். சரி. இப்போ வந்து சாப்பாடு வந்து அரிசி வாங்கி வச்சுட்டு ஆக்கிட முடியுமா? சரி. எத்தனை பேர் சாப்பிட்டு வர்றீங்க? 5 பேர் வெளியிலிருந்து வரவங்க 5 பேர். சரி, அந்த 5 பேருக்கு சாப்பாடா? இல்ல இல்ல, இது எல்லாம் அம்மா ஊருக்குள்ள சாப்பிட்டுக்கிறோம்ல. 5 பேருக்கு சாப்பாடுனா ஒன்று செய்வான். 5 பேருக்கு ஹோட்டலில் வாங்கியிருக்கேன். அப்படி செஞ்சு 5000 30 300 செலவாயிட்டு போகுது. அதான் 300 செலவாயிட்டு போகுது. என்ன நாராஜ் போகட்டும், ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டேன். குழம்பு வச்சு என்னைக்கு வைக்கிறது? ஆமா, அம்மா வச்சே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தண்ணி தண்ணி அன்னைக்கு 2 காலை கறி எடுத்து வந்தாருலனே. என்னம்மா? புரியனே மட்டும் தானே மெயினா வெள்ளனா நேரத்தோட வரதுனால மற்றெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? என்னைக்காவது ஒரு டைம் சூழ்நிலை அப்படிதான். அதான் நாராஜ், யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. 2 பேர் 1 பேர். இப்போ முருகன் தானே சாப்பிடாம வர்றாப்புல, முருகனுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அவ்வளோதானே, முடிஞ்சுல. என்ன முருகா? எப்படி? அப்படியா?
வேணும்னு சுபாஷன் என்னண்ணே? வரும்போது சனிக்கிழமை மட்டும் முருகனுக்கு மட்டும் ம். நான் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். 100 ரூபா கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு. அப்படியா? ப்ரேயர் முடிச்சு போனோம். நீ ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டீங்க. அப்படியா? சாப்பாடு அவருக்கு வாங்கி கொடுக்கணும், அவருக்கு ஸ்பெஷலாக 100 ரூபா கொடுத்துருது. அப்படியா? கேளுங்க, அவர் சொல்லுவாப்புல இல்ல. 100 ரூபா கொடுத்துட்றாராமல உங்களுக்கு. கொடுத்து சொல்லு அன்னிக்கிட்ட. அப்போ என்ன செய்கிறாங்கண்ணா, நான் ஒரு வாரம் அடுத்து கண்மணி இப்படிலாம் வடை வாங்கி நாங்கள் எங்களுக்குள்ளே கொடுக்குறோங்க. குடி சாப்பிட்டுக்கிறீங்களா? அடையா? அப்புறம் உதயராணி ஒரு வாரம், சரி ரைட்டு, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். முருகனுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்க. ஒரு நாள் தான் மற்றவங்க சாப்பிட்டு வந்துடுறீங்களா? அண்ணா எப்பயும் காசு கொடுத்துட்டு இருக்கார் சாப்பாடுக்கு. சாப்பாடுக்கா? வரும்போது சாப்பிடாம வந்துடுறா அப்படின்னு. ஆமா. அப்போ பசுமாடு பெட்டி சாப்பாடு நான் வாங்கி போய் சொல்ல மாட்டேன். அதாவது வரும்போது சாப்பிடாம வந்துடுறாங்க. யாராவது ஒரு ஆள் கொண்டு வரனே முடியாத பட்சத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிறோனே. ஆமா, அப்படி அவ்வளவுதான்ப்பா. சரி. இட்லியும் ஏதோ ஒண்ணு பசிக்கு, அவ்வளவுதான். செபாசி அது போக 100 ரூபா அவருக்கு கொடுத்துடுறாரு. அதுக்கு அது போதும். ரெகுலர் வாரம் வாரம் கொடுத்துட்றாருண்ணே பாவம் அதெல்லாம். அதெல்லாம் கொடுத்துருவாரு. வாரம் 4 பேருக்கு 5 பேருக்கு சரி கொடுத்துருவாரு. ரைட்டு. சரி, நாங்க விடைபெறோம். ஏன்னா நீங்க போய் நாங்க அங்க ப்ரேயர் நடத்தினேன். வேற ஒன்றும் இல்லை மற்றபடிக்கு பரவாயில்ல. நல்லபடியா சபையில் வந்து நிறையா நீங்கள் உங்களால் முடிஞ்ச இயன்ற அளவு நல்லா செஞ்சுருக்கீங்க. சந்தோஷம். அடுத்த காலமாக கொடுக்கணுங்கண்ணே. சரி, ரொம்ப சந்தோஷம். அதுதான் மறுமையில் நம்ம சொத்து சேர்க்கு. பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும்ல. சரி, சந்தோஷம். சுப்பிரமணிய அடுத்த தடவை பார்த்து கொடுக்கணும். அடுத்து அரியம்மாவும் உதயராணி கற்பனை 3 ஊரும் நல்லா கொடுக்குறாங்க. அப்புறம் பூரா இப்போ தான் செய்தி செய்ய எல்லாருமே லெவலுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதிரியும் மக்கள் ஏழைகளாக இருந்தாலும் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுக்குறீங்க. பரவாயில்ல. என்ன ஜமாசு, ஓரளவுக்கு நம்ம சத்தியம் வந்து உங்க மைண்ட்ல ஏறி தர்மம் செய்யணும், நன்மை செய்யணுன்றதுக்கு வந்துட்டாங்க. இதுல ஒரு வாய்ப்பு அண்ணன் நேரத்தை சொன்னாரு. ம், சரி, ஒரு 10 ரூபா இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படியா? சரி, ஆட்டோ சொல்லிட்டீங்களா? ஆட்டோ ஆட்டாவுக்கு ஆட்டோ ஃபோன் போடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் மறுமையில் நம்ம சொத்து சேர்க்கு. பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும்ல. சரி, சந்தோஷம். சுப்பிரமணிய அடுத்த தடவை பார்த்து கொடுக்கணும். அடுத்து அரியம்மாவும் உதயராணி கற்பனை 3 ஊரும் நல்லா கொடுக்குறாங்க. அப்புறம் பூரா இப்போ தான் செய்தி செய்ய எல்லாருமே லெவலுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதிரியும் மக்கள் ஏழைகளாக இருந்தாலும் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுக்குறீங்க. பரவாயில்ல. என்ன ஜமாசு, ஓரளவுக்கு நம்ம சத்தியம் வந்து உங்க மைண்ட்ல ஏறி தர்மம் செய்யணும், நன்மை செய்யணுன்றதுக்கு வந்துட்டாங்க. இதுல ஒரு வாய்ப்பு அண்ணன் நேரத்தை சொன்னாரு. ம், சரி, ஒரு 10 ரூபா இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படியா? சரி, ஆட்டோ சொல்லிட்டீங்களா? ஆட்டோ ஆட்டாவுக்கு ஆட்டோ ஃபோன் போடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டேன்.